ஓகேடா வரேன்டா மச்சான். சரிடா பார்க்கலாம். இன்னைக்கு எங்கே போகலாம்? முதல்ல ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போ, பசிக்குது. ஐயோ போலீஸ் தான். நிறுத்து நிறுத்து, சைடில் வா சைடில் வா. லைசன்ஸ் எடு, இன்சூரன்ஸ் எடு. இல்லை சார். உன் பேர் என்னம்மா? உன் பேர் என்னடா? எந்த ஸ்கூலு? படிக்கிற வயசுல ஸ்கூலை கட்டடிச்சிட்டு ஊரை சுத்துறீங்களா? சாரி சார், இனிமேல் இனிமேல் தப்பு செய்ய மாட்டேன் சார். இதான் லாஸ்ட் வார்னிங். சரிங்க சார். அவரெல்லாம் பார்க்க முடியாதம்மா. போங்கம்மா போங்க. ஊர்ல இருந்து வந்திருக்கோம் அங்கிள். அவர் வெளியூர் போயிட்டாரம்மா. அங்கிள் ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறோமே. சொன்னா ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? போங்க. வந்துட்டாங்க ஊர்ல இருந்து. காலங்காத்தால உயிர் எடுக்குதுங்க. ஆமாடி. இப்போ என்னடி பண்றது? இப்படி ஆயிடுச்சே. என்னம்மா ஹீரோவை பார்க்க வந்தீங்களா? அவர் வெளியூர் போயிருக்காருன்னு வாட்ச்மேன் சொல்லியிருப்பானே. ஏமா படிக்கிற வயசுல இப்படி கெட்டு போறீங்க? உங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாங்க. நீங்க பார்க்க வந்த ஹீரோ இங்க தான் பக்கத்துல ஷூட்டிங்ல இருக்காரு. அவர் அவ்வளவு ஈஸியா பார்க்க முடியாது. ப்ளீஸ் அங்கிள், இவ்வளவு தூரம் வந்துட்டோம், ஒரே ஒரு தடவை தூரமா நின்று பார்த்துடுறோம். அதுக்கப்புறம் எங்களை பஸ் ஸ்டாண்ட்ல விட்டா போதும். ப்ளீஸ் அங்கிள். இவ்வளவு சொல்லியும் அவரை பார்க்கணும்னு பிடிவாதமா இருக்கீங்க. சரி வாங்க. காலையில இருந்து ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்ல அங்கிள். இந்தா பழம் சாப்பிடுங்க. தேங்க்ஸ். மேடத்துக்கு இப்பதான் என் ஞாபகம் வந்ததா? எத்தனை தடவை கால் பண்ணிருப்பேன், நீ ஏன் அட்டென்ட் பண்ணல? சாரிடா, மனசே சரியில்லை. ஏய் என்னாச்சு? ஏன் டல்லா பேசுற? ஒன்றும் இல்லை. ஆமா இப்போ நீ எங்க இருக்க? நாம எப்பவும் மீட் பண்ற இடத்துல தான். லூசா நீ? இந்த நேரத்துல அங்க எதுக்கு தனியா போன? ஏய் உடனே அங்க இருந்து கிளம்பி வா. என்ன சைலண்டா இருக்க? அகில், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்போ இங்க வரியா? நான் அங்க வரதுக்கு ½ அன் ஹவர் ஆயிடுமே. பரவாயில்ல, நான் இங்கேயே வெயிட் பண்றேன். பைத்தியம் மாதிரி பேசாத வதனா, உடனே அங்க இருந்து வா. இல்ல அகில், நான் இங்க இருக்கிறது என் மனசுக்கு இதமா இருக்கு. எவ்வளவு சொன்னாலும் உன் பிடிவாதத்தை மட்டும் விட மாட்டேல்ல? சரி நான் வரேன். ஏண்டா, உனக்கு அறிவே இல்லையா? நான் தான் இன்னொருத்தரை லவ் பண்றேன்னு சொல்றேன்ல, பின்ன எதுக்கு என்ன திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்ற? பப்ளிக் பிளேஸ்ல இப்படி தான் பிஹேவ் பண்ணுவியா? Stupid. இது மட்டும் அகிலுக்கு தெரிஞ்சா உனக்கு என்ன பண்ணுவான் தெரியுமா? வதனா, இந்த கதெல்லாம் என்கிட்ட விடாத. நான் உன்னை லவ் பண்றேன், நீயும் என்ன லவ் பண்ற. நம்ம லவ் கிடைஞ்சல எவ வந்தாலும் நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் என்னோட பதில் ஒண்ணுதான். நீங்க சொல்ற மாதிரி என்னால கிளாமரா நடிக்க முடியாது.
இந்தாங்க நீங்க கொடுத்த அட்வான்ஸ். கொடுத்த அட்வான்ஸை திருப்பி வாங்குறது. எக்ஸ்ட்ரா பண்ணா கேட்டு வாங்கிக்கோ. இந்த ஆட்ல நீ தான் நடிக்கணும். நடிக்கலன்னா நடிக்க வைப்பேன். அதையும் பாப்போம். ஆட்டோ 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 ஆட்- எங்கே போகணும்? இல்ல நீங்க போங்க. அப்புறம் எதுக்கு வண்டி நிறுத்தினேன்? சாவுகிறாய். தள்ளிட்டு வந்தவன் பாதியில் விட்டு போயிட்டான் போல. பேந்த முடிச்சிட்டு ஆட்டோ 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 எங்கம்மா போனோம்? நீலாங்கரைக்கு. போகலாமா? எவ்வளோ? 200 ஆகுமா? போலாம். கொடுத்துட்டு வந்துடுறேம்மா. ஆமாம், சரக்கு எப்படி? சிட்டி சரக்கா நாட்டு சரக்கா? சிட்டி சரக்கு தான். ஃபிகர் எப்படி? நீங்களே வந்து பாருங்க, அசந்து போயிடுவீங்க. என்னம்மா காணோம்? தெரியலையாப்பா. ஓடுறாடா. டேய், இந்த பொண்ணை விடுங்கடா. ஓ போயா பெரிய இவரு வந்துட்டாரு. என்னோட லுக்கு இங்க என்ன ஃபிலிமா காட்டுறோம்? போடணும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க சார். ப்ளீஸ். ஐயோ. உன் வீடு எங்க இருக்கு? நீலாங்கரையில சார். நான் உன்னை ட்ராப் பண்றேன். வண்டியில ஏறு. கொஞ்சம் இருமா. என்ன இப்படி அடிபட்டு இருக்கு? 1 செகண்ட். எங்க? அவ்வளவுதான். இவனுங்க கிட்ட எப்படி மாட்டின? எல்லாம் என் நேரம் சார். ஆனா நீங்க வந்து என்ன காப்பாத்துவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். ஒரே சேரா இருக்குதே. போற வழியில் தான் என் வீடு. ட்ரெஸ் மாத்திட்டு போயிடலாமா? என்னம்மா யோசிக்கிற? போலாம் சார். சரி, வண்டியில ஏறு. Why did the angel shark spit him out? Well, let's see. Horn sharks' teeth are small and flat, so they've developed an alternative weapon. Both dorsal fins are armed with a sharp. Remember the last time you bit down on a shark? Hungry angel sharks are more than capable of fighting horn shark holes. But then, something quite...
கேக்குறேன்ல. ஏய் நில்லு. ஏய் நில்லுடா. ஏய் நீ இப்படி ஓடி வர? TN30 AX 9124. சொன்னா கேளுமா. அம்மா இப்ப நீ எதுக்கு அழற? உன் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா தானே எனக்கு தெரியும். எதையுமே சொல்லாம இப்படி அழுதுகிட்டே இருந்தா? நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் என்ன பாவம் பண்ண? என்னை சுத்தி ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இனிமே உனக்கு ஒண்ணும் ஆகாதுமா, கவலைப்படாத. ஏய் யார் நீ? கூப்பிட எதுக்கு நிக்காம ஓடி வந்த? புருஷோத்தமனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அவர் யாருன்னே எனக்கு தெரியாது சார். ரவுடிங் கிட்ட இருந்து என்னை காப்பாத்தினதே அவர் தான் சார். என் ட்ரெஸ் எல்லாம் சகதியானதுனால அதை மாத்திக்க அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. நான் ரூம்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். வெளியில வந்து பார்த்தா அவர் யாரோ கொன்னுட்டாங்க. கொலைப்பழி என் மேல விழுந்துடக்கூடாதுன்னு தான் நான் அங்கிருந்து ஓடி வந்துட்டேன். வேற எதுவும் எனக்கு தெரியாது சார். எப்படிமா இருக்கு? நல்லா இருக்குமா? உன்னோட இந்த பெயிண்டிங் நிச்சயமா காம்படிஷன்ல செலக்ட் ஆகும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்க்கா. ஏய் ஒரு நிமிஷம் தாஜு. அம்மா போனா வந்துட்டா. கிளம்புறேம்மா. பாய்க்கா. தாச்சுமா லஞ்ச் பேக். பாவக்காய் கூட்டு வச்சிருக்கேன், மிச்சம் வைக்காம ஒழுங்கா சாப்பிடணும், சரியா? ப்ளீஸ் வதனா, டிவி ஆஃப் பண்ணாத. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. வதனா, நானும் எத்தனையோ தடவை பல வழியில என் காதலை உன்கிட்ட சொல்லிட்டேன். இன்னும் சொல்லிட்டே தான் இருக்கேன். ஆனா நீ ஏத்துக்கல. என்ன ஒரு பொருட்டாவே நீ மதிக்கல. இதுக்கு மேல எப்படி என் காதலை உனக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு வதனா, வாழ்க்கையில நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறியோ அதை விட அதிக சந்தோஷமா நான் உன்னை வச்சிருக்கேன். அது என்னால மட்டும்தான் முடியும். ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்க. நீ என்ன புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் உன்னை சுத்தி சுத்தி வந்துகிட்டே தான் இருப்பேன். வதனா, வதனா நில்லு. நில்லுன்னு சொல்றேன்ல. ஏய் நில்லு வதனா, ப்ளீஸ் வதனா, ஒரு நிமிஷம். என் பர்த்டேக்கு நீ விஷ் கூட பண்ணல. அட்லீஸ்ட் நான் கொடுக்குற இந்த கிஃப்டையாவது வாங்கிக்கோ. ப்ளீஸ் வேண்டான்னு சொல்லிடாத. வாங்கிக்கோ வதனா. இப்ப என் பேச்சு கேட்க போறியா இல்லையா? சொல்லுங்கம்மா. தாச்சு இன்னும் வீட்டுக்கு வரலமா? மணி ஆறாச்சே, இன்னுமா வீட்டுக்கு வரல? ஆமாம்மா. ஸ்கூல்ல ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிருப்பாங்க.
எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. நான் ஸ்கூலுக்கு போய் தாச்சியை கூட்டிட்டு வந்துடுறேன். ஏங்கா? அவ இன்னும் வீட்டுக்கு வரல. வேற யார் வீட்டுக்கெல்லாம் அவ போவா? நிவேதா சுரேகா வீட்டுக்கெல்லாம் போவாக்கா. என் பொண்ணு கிடைச்சிட்டாளா இன்ஸ்பெக்டர்? இன்னும் கிடைக்கலமா, வதனா கொஞ்சம் கூப்பிடுங்க. ஐயோ, என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. நீங்க அழாதீங்கம்மா, அவளுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. 2 minutes வெயிட் பண்ணுங்க சார், நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போவாது சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? சொல்றேன் சார். காணாம போன தங்கச்சியை தேடிட்டு இருந்தேன். எனக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. அங்கிள், ப்ளீஸ் இங்க வாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. என்னால போலீஸ் கேஸ் அலைய முடியாது, ஆளை விடுமா. அங்கிள், உங்களை யாரு குத்துனா? அங்கிள், அங்கிள், உங்களை யாரு குத்துனா? அவன்தாம்மா. என்ன சொல்றீங்க? ஆமா, அவன்தாம்மா. இது மட்டும் இல்ல, ஏய் நில்லு, உன்னை யாரு போ சொன்னா? நீ இறங்குமா, இறங்குன்னு சொல்றேன்ல. நீ போடா. இல்லை சார், வீட்டில் விட்டுறேன் சார். என்கிட்ட இப்படி சொல்லிட்டு அந்த பக்கம் போய் ஊரை சுத்தலான்னு பாக்குறீங்களா? ஏய் போடா சார், ப்ளீஸ் சார். உன் வீடு எங்கம்மா இருக்கு? அது இந்திரா நகர்ல சார். என் கூட வா. பார்க்கலாம் டி. பை பை சுரேகா. சரிடி. அங்கிள், நீங்களா? என்ன பயந்துட்டியா? ஆமா. வா, வதனா உன்னை கூட்டிட்டு வர சொல்லியிருக்கா. எங்க இருக்காங்க? இங்கதான் பக்கத்துல. எதுக்கு? அது சஸ்பென்ஸ். சஸ்பென்ஸா? ஆமா, என்ன ஃபாலோ பண்ணி வா. சரி அங்கிள். எங்க இருக்காங்க? தோ இந்த ரூம்ல. உள்ள போ. அக்கா, அங்கிள், அங்கிள் கதவு திறங்க. விளையாடாதீங்க அங்கிள். அங்கிள் கதவு திறங்க ப்ளீஸ். அங்கிள், அங்கிள் பயமா இருக்கு, கதவு திறங்க அங்கிள். அங்கிள், அங்கிள் ப்ளீஸ் கதவு திறங்க அங்கிள். அங்கிள் ப்ளீஸ் கதவு திறங்க. அக்கா,
அக்கா நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் சார். எல்லாமே நான் தானே என் கூடவே இருந்த. நான் சொல்றதெல்லாம் செஞ்ச. இப்போ உனக்குள்ள ஒருத்தி வந்துட்டா. இனிமே உனக்கு எல்லாமே அவதான் இல்ல? நான் யாருன்னு நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். குப்பை தொட்டியில கடந்த என்னை எடுத்து வளர்த்து எந்த குறையும் இல்லாம செல்வா கூட வச்சிருக்கீங்க. நீங்க இல்லைன்னா அப்பவே நான் குப்பையோட குப்பையா இருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவும் எல்லாமே நீங்க தான். நம்பல. நான் இப்ப கொண்டு வந்தது யாருன்னு தெரியுங்களா? நான் லவ் பண்ற பொண்ணோட தங்கச்சி. உன்னை போய் தப்பா நினைச்சிட்டனே. சாரி அகில். சொல்லுங்க சார். அந்த ரூமை க்ளீன் பண்ணிடு. சரிங்க சார். சொல்லுங்க சார். அந்த ரூமை க்ளீன் பண்ணிடு. சரிங்க சார். ஹாப்பி பர்த்டே மேம். ஐயோ புவனா, உன்னைய இந்த குளத்திலயா பார்க்கணும்? உனக்காகத்தாமா இந்த பாவத்தெல்லாம் செஞ்சு. நான் செஞ்ச பாவத்துக்கு உன்னையே பழி கொடுத்துட்டேனே. ஐயோ 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 புவனா, உன்னை இந்த கோலத்துக்கு ஆளாக்குறவன சும்மா விட மாட்டேன். கொல்லாம விட மாட்டேன். இன்னோட நீ தலைஞ்சடா. தம்பி வேணாம் தம்பி, என்னை விட்டு தம்பி. நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. என்ன மன்னிச்சிருமா. இனி இவங்க உயிரோடு இருக்க கூடாதுமா. என்கிட்ட நல்லவன் மாதிரி நடிச்சு எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண அந்த அகில தான் முதல்ல கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணேன். விஷம் கலந்த ஸ்வீட்டோட பீச்ல அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அங்க அவன் மிஸ் ஆயிட்டான். நான் யாரை கொல்றது கஷ்டம்னு நினைச்சேனோ அந்த புருஷோத்தமனே என்னை ஒரு பிரச்சனையில இருந்து காப்பாத்தி அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். எனக்கு கிடைச்ச அந்த சந்தர்ப்பத்தை நான் சரியா பயன்படுத்திக்கிட்டேன்.
அதுக்கப்புறமா அகில் எனக்கு ஃபோன் பண்ணான். பீச்சில் என்கிட்ட இருந்து தப்பிச்சவன் வீட்டில் மாட்டிக்கிட்டான். புருஷோத்தமனோட துப்பாக்கியை வச்சு அகிலையும் நான் தான் கொன்னேன். இவங்களுக்கு உடந்தையா இருந்த இன்ஸ்பெக்டர் ரமேஷ் அப்பா அங்க வந்தான். விசாரணைக்காக என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனான். போற வழியிலேயே நான் அவனையும் முடிச்சிட்டேன். நான் எப்படியோ வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இன்னைக்கு ஒரு குற்றவாளியா உங்க முன்னாடி நிக்கிறேன். இருந்தாலும் அந்த 3 பேரையும் அழிச்சிட்டேங்கிற மனநிறைவு எனக்கு இருக்கு. அம்மா அப்பா தான் உன்னை பாதையிலே விட்டுட்டு போயிட்டாரு. நானாவது உன்னை கடைசி வரைக்கும் நல்லா வச்சிருக்கணும்னு ஆசைப்பட்டேன். முடியாம போயிடுச்சு. அதை நினைச்சாதம்மா. என்னை பத்தி நீ கவலைப்படாதம்மா. உன்னை என் பொண்ணா பெத்ததுக்கு நான் பெருமைப்படுறேம்மா. என்ன மன்னிச்சிரு. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டல, அது போதும்.